நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆடியோஸில் நல்ல ப்ரீமியமான ஒரு பிராண்டான டிடி ஆடியோஸில் இருந்தால் நம்ம இன்றைக்கி ஒரு செட் ஸ்பீக்கர்ஸ் பார்க்க போகிறோம். டிடி ஆடியோஸ் ஆக்சுவலி நல்ல மோஸ்ட்டு ப்ரீமியம் பிராண்டு தான் டிடி ஆடியோஸ் அப்படிங்கிறது. ஸோ அதோட எம்பளம் நீங்கள் பார்த்தா தெரியும். இதுதான் அந்த டிடி ஆடியோஸோட சிம்பிள் எம்பளம். ஸோ அதில் டிடி ஆடியோஸில் ரெட்லைன் சீரீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்பொழியான ஒரு காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. அதோடைய பார்ட் நம்பர் RLCW6.5B அப்படிங்கிறதான் இதோடைய பார்ட் நம்பர். ஸோ பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான லுக்கில் கொடுத்துருக்காங்க, பிளாக் வித் ரெட்டு. இதோட ப்ரைஸ் நான் தொடக்கத்திலே சொல்லிடுறேன், 8450 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 6000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வாங்க கிடைக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms. ஸ்பீக்கரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5 inch. இதோடைய ஆர்எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 55 வாட்ஸ் தான் இதோடைய ஆர்எம்எஸ். 450 வாட்ஸ் வந்து இதோடைய ஃபீக் பவர். ஓகேங்களா, 55 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டீரியோஸில் எல்லாமே டேரெக்டாக இதை கொடுக்குறான்றப்போ அந்த ஸ்டீரியோட நார்மலாக ஒரு 50-55 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டீரியோவில் டேரெக்டாக கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர்ஸுக்கு அழகாக ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க, கிரில் கொடுக்குறதில்ல. ஸோ காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸில் மோஸ்ட்டு கிரில் தேவைப்படாது. காரணம் நம்ம டோருக்கு உள்ளாடி இன்ஸ்டால் பண்ணுறப்போ டஸ்ட் எதுவும் மேலே உள்ள அதிகமாக போகாது. நம்ம பார்சல் ட்ரையில் ஏதாவது மாற்றதாக இருந்தால் மட்டும்தான் கிரில் தேவைப்படும். ஸோ அதுக்கு கிரில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போயிருக்கும். ஆனால் கிரில் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வாங்குறப்ப அதில் கிடைக்கக்கூடிய கிரில் இருந்துச்சுனாக்க இந்த கிரில்லை களையாமல் வச்சுக்கோங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிள்டாட்டு ஆம்பிளிஃபைஸு பாக்ஸ் எல்லாமே மேடு பண்ணுறப்போ ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ரீமியமான கிரில்கள் வச்சு நம்ம அதை கவர் பண்ணோன்னா பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு வீடியோலாம் காமிச்சிருப்பேன். ஒரு அண்ணாவுக்கு நம்ம பாக்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுத்ததில் இந்த மாதிரி மாட்டி கொடுத்துருப்பேன். ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து மோரல் அப்படின்னு கம்பெனிலேருந்து வரக்கூடிய கிரில்னு நினைக்கிறேன் நான் அதை மாட்டி கொடுத்தது. ஸோ நல்லா இருந்துச்சு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது பார்க்குறது நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கேப்பு, அவ்வளோதான், ஒரு சேஃப்டிக்காக ஒரு கேப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஃபருடைய ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஹோம்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் மாடலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக்கு வித் ஒரு கிரே மாதிரி ஒரு கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக தான் இருக்குது ஃப்ரண்ட் லுக்கு. இந்த கிரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைடு ஃபினிஷ் மாதிரி அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் அகெயின் வந்து பிளாக் கேப்பு. ஸோ செம்ம இருக்குது பார்க்குறதுக்கு, லுக் வைஸ் இஸ் குட். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் அது கவர் எதுவும் பண்ணலை. ஸோ பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபினிஷிங்கிறது ஜஸ்ட்டு பார்வைக்கு மட்டும்தான், குவாலிட்டியில் தான் விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் ப்ரீமியம் அப்படின்னு வர்றப்போ ஸோ எல்லா விஷயங்களையும் இப்போ எல்லாருமே பார்க்க தொடங்கிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டாக பிளாப்பங்கிட்ட பார்த்தோம், என்ன மாதிரி ப்ரீமியமாக இருந்து பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அதர்வைஸ் பிளாக் வித் ரெட்டு ஸ்டிக்கர் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு சிம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் அவங்க ரெட்லைன் சீரீஸு, அதோட பார்ட் நம்பர், அதோட ஓம்ஸு, அதோட ஆர்எம்எஸ், இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் ஓவர். ஆக்சுவலி இது கிராஸ் ஓவர்னு சொல்ல முடியாது, ஒரு கெப்பாசிட்டர் யூனிட் தான். காரணம் என்னென்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து காம்பனண்ட்டாக இருந்தாலும் 100% காம்பனண்ட் கிடையாது. ஏன் அப்படி சொல்லணுன்னாக்க நம்ம ஊஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் நெட்வொர்க்கு சப்ளை இருக்காது. ஒரு டியூட்டருக்குள்ள அந்த கெப்பாசிட்டர் யூனிட் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊஃபருக்கு வந்து டேரெக்டாக ஸ்டீரியோலேருந்து தான் கொடுக்கணும். ஓகேங்களா. கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவுட் எடுத்துட்டு ஸ்பீக்கர்ஸ்லேருந்து அவுட் எடுத்து கெப்பாசிட்டர் வழியாக நம்ம டியூட்டருக்கு சப்ளை கொடுக்கணும். ஸோ அதனால தான் இதை வந்து பியூர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோதான். பியூர் காம்பனண்ட்னால் நம்ம இந்த கிராஸ் ஓவர்லேருந்து ஊஃபருக்கும் போனால் தான் நம்ம அதை பியூர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா இதான் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோரல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இதே மாதிரி சேம் டிசைன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மோரலோடைய எம்பளம் கொடுத்துருப்பாங்க, சில மாடல் மோரலோடைய சில மாடல். ஸோ அதே மாடல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வெயிட் வந்து நார்மலாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது, பியூர் பிளாக்கில் நல்லா இருக்குது. பட் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, எல்லோரும் இயற்கையை அதிகமாக நேசிங்க. நேசிக்கிறது மட்டும் இல்லை, இயற்கையை அழியாமல் பாதுகாத்துக்கோங்க. ஸோ அழியாமல் பாதுகாக்கணும்னா நம்ம இயற்கையை நேசித்தா தான் முடியும். ஸோ இது என்ன பர்பஸுக்காகனா, நாம் இந்த பூமியில் இதுவரை வாழ்ந்துட்டோம், நம்ம பிள்ளைகள் இந்த பூமியில் வாழணும்னா இயற்கையை நம்ம நேசித்து தான் ஆகணும். இல்லைன்னு வைங்களேன், பூமி தன்னை மறுசுழற்சி பண்ண போகுது. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியலை. நாம் என்ன தான் கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிக்கிட்டு இருந்தாலும், என்ன தான் அறிவியல் விஞ்ஞானத்தில் உயர்ந்துக்கிட்டு இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி நம்மளால் நிற்கவே முடியாது. ஸோ பூமியுடைய வரலாறு நல்ல தெளிவாக படித்தவங்களுக்கு தெரியும்.
ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் பூமி தன்னைத்தானே மறுசுழற்சி பண்ணிக்கிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரேடியாக நிகழ்ந்திருக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. பல வருஷங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஜெனரேட் ஆகக்கூடிய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பூமி தன்னை ரீஜெனரேட் பண்ணிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சில வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையும் கூட. ஸோ அப்போ எல்லோரும் இயற்கை அதிகமாக நேசிங்க, பூமியுடைய வெப்பத்தை வந்து குறைக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ மரங்களை அதிகமாக வளருங்க, நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாத்துக்கோங்க. நண்பர்களே, ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. ஆடியோ குவாலிட்டியை சொல்கிறதுக்கு முன்னாடி அகைன் ஒன்ஸ் டைம் சொல்கிறேன், இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ 55 அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஸ்டீரியோக்கு கூட மேட்ச் பண்ணால் இதோடைய பக்க பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை ஆம்பிளிஃபையருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணணுன்னாக்க நல்ல ஆம்பிளிஃபையரை பர்ஃபெக்டாக டியூன் பண்ணால் மட்டும்தான் இதோடைய பர்ஃபெக்டான அந்த அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். நண்பர்களே, ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. ஆடியோ குவாலிட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி இதோடைய கெப்பாசிட்டி 55 வாட்ஸ் தான் இதோடைய ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்போது இதோடைய பக்காவான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ஸ்டீரியோவில் டைரெக்டாக கொடுத்தாலே போதுமானது. இதை ஆம்பிளிஃபையர்லாம் ஆட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸ்டீரியோவில் கொடுத்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸு. இதோடைய குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் லோ வால்யூம் வைக்கிறப்ப, இதோடைய லோ ஆர்எம்எஸ் வேல்யூவில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. கொஞ்சம் இதோடைய வால்யூம் அதிகப்படுத்துகிறப்போ லோடும் அதோட லோ ஃப்ரீக்வன்சியும் அதிகப்படுத்தி வால்யூமும் அதிகப்படுத்துகிறப்போ ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அது வந்து இந்த ஆர்எம்எஸோடைய வேல்யூ நான் கொடுத்து செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கக்கூடிய ஸ்டீரியோவில் தான் நான் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே செக் பண்ணுவேன். ஸோ இது 55 தான், அது 100. ஸோ அந்த வித்தியாசம் வந்து நான் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த அடிப்படையில் செக் பண்ணுறப்போ இது கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் லோவில் வச்சு செக் பண்ணுறப்போ பர்ஃபெக்டான ஒரு அந்த ஸ்மூத்தான ஒரு வோக்கலும் சரி பேஸும் சரி நமக்கு கிடைக்குது. ஸோ ஓவரால் லோ வாட்ஸில் யூஸ் பண்ணுறவங்க லோ வால்யூமில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் இது. இல்லை நான் ரொம்ப ஹை எண்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ஹை எண்டு தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகாது. ஒரு லோவான ஒரு நார்மலான வால்யூமில் நல்ல 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 குவாலிட்டியாக கேட்கணுன்றவங்களுக்கு இது பர்ஃபெக்டான சாய்ஸ். இது வந்து டிடி ஆடியோஸோடைய பேஸ் இனிஷியல் மாடல் தான் இது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 16,000, 20,000, 30,000, 50,000 அந்த ரேஞ்சிலலாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கம்பெனிகளும் இருக்கிற போல். ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் தான். ஸோ அப்படிங்கிறப்போ அதில் அவங்க மேக்ஸிமம் குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து கேட்குறப்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.